ஹாய் யூத் தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பிக் வணக்கம். நான் உங்கள் விஜய் தர்ஷன். ஸோ உங்ககிட்ட இன்றைக்கி ஒரு நியூஸ் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் நான் வந்திருக்கேன். என்னென்னா இப்போ சமீபத்தில் நிறைய அரெஸ்ட் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் யூடியூப்ஸில் அண்ட் தென் சேட்டிலைட் டிவியில் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் மெயினான விஷயம் இப்போ ரீசெண்டாக அரெஸ்ட் ஆகிருக்காங்க. யாருன்னா விஜே ஸ்வேதா. ஸோ இவங்க எந்தெந்த சேனலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இவங்களை எதுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு விலாவரியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஆங்கருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஆங்கரும் தெரிஞ்சுக்கணும், அதை பார்க்கக்கூடிய மக்கள் நீங்களும் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆங்கர்னால் என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கணும்னா, ஒரு கொஷின் கேட்குற விதத்துலையும் சரி, ஒரு கெஸ்ட்டுக்கிட்ட நம்ம ஒரு கொஷின் கேட்டோம்னா எஸ் ஆர் நோ இந்த 2 ஆன்சர் வர மாதிரியான கொஷின்ஸும் நம்ம கேட்கக்கூடாது. அதுவும் ஒரு ஆங்கருக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு. இதெல்லாம் விட இப்போ ஒரு ஆங்கர் எப்படி எல்லாமே அப்ரோச் பண்ணணுன்ற ஒரு விதம் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இந்த வீரா டாக்ஸ் எந்த மாதிரியான பசங்களை டார்கெட் பண்ணி பேசுகிறாங்கன்னு பார்த்து ஸ்கூல் போகிற சைல்ட்ஸ் அண்ட் தென் காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவங்க கிட்ட தான் முக்கியமாக அவங்க கவர் பண்ணுறக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டீனேஜ் பசங்க கிட்ட தான் போயிட்டு வல்கரான விஷயங்கள் கேட்குறது. என்னென்னா 2K கிட்னாங்க, 2K கிட்டோட லவ்வை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இதுதான் இவங்க பண்ணுறது தான் லவ், 90s கிட்ஸ் பண்ணுற லவ் இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கருத்து வேறுபாடு 2 பேருக்குள்ளே இப்போ வரைக்கும் திணிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுவே ரொம்ப பெரிய ஒரு தப்பு. நான் என்ன தனிப்பட்ட முறையில் நான் சொல்லணும்னா அது ரொம்ப பெரிய தப்பு. அண்ட் தென் ஒரு ஆங்கர் ஒரு பப்ளிக்ல அவங்க எந்த சேனல், யூடியூப் சேனலாக இருக்கட்டும் இல்லைனா சேட்டிலைட் சேனலாக இருக்கட்டும், எதில் வேணாலும் ஒர்க் பண்ணட்டோங்க. பட் ஆனால் ஒரு பீப்புள் கிட்ட போய் ஒரு மைக்கை பிடிச்சி நான் ஒரு ஆங்கர், நான் ஒரு கொஷின் கேட்குறேன் அப்படி சொல்லும் போது ஆல் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அந்த ஆங்கர் தான் ஏற்றுக்கணும். என்னன்னா அந்த ஸ்பாட்டில் அந்த பீப்புளை கவனிக்கக்கூடிய ஹை டு ஐ கான்டாக்ட் கவனிக்கக்கூடிய ஆங்கர் மட்டும்தான் ஒரு பீப்புள், ஒரு ஆங்கர், இவங்க 2 பேர் மட்டும்தான் அங்கே ஒரு பெரிய மெயின் திங்காக இருக்கணும். ஒரு வீடியோக்கு ஒரு யூடியூப் சேனலில் ஒரு பப்ளிக் பைட் போடுறாங்கன்னா அண்ட் தென் அந்த கேட்கக்கூடிய கொஷின்ஸ், இப்போ அவங்க அந்த வீரா டாக்ஸ் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் அந்த சேனலில் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். ஏகப்பட்ட விஷயங்கள் ஒரு லவ்வை பற்றி கேட்கக்கூடிய கொஷின்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் தென் நம்ம நாட்டு நிலைமை எப்படி இருக்குது அதை பற்றி கேட்கக்கூடிய கொஷின்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு சம்மந்தமே இல்லாமல் அதான் சொல்லுவாங்கள்ல, ஒரு சுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. என்னென்னா ஒரு சின்ன பையன்கிட்ட போயிட்டு லவ்னா என்னன்றது, லஸ்ட்டை பற்றி கேட்குறது, நீ எத்தனை பேரை போட்டிருக்க. ஸோ இதெல்லாம் அதை பார்க்கக்கூடிய அவங்க பேரண்ட்ஸும் இந்த கேட்கக்கூடிய ஆங்கர் வீட்டில் அவங்கள எப்படி பார்க்குறாங்கன்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் ஒரு பொம்பளை பிள்ளையா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு அங்கே நிற்கிறாங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். அதில் அவங்க எப்படி ஒரு ரீச்சின்னு ஒன்று இருக்குங்க. ஒரு யூடியூப்ல நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறோம், இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் ரொம்ப பெரிய விஷயம். இந்த ஆங்கர் கிடைக்காம வெளியே இப்போவும் நான் சொல்கிறேன், கண் எதிர நான் பார்த்துருக்கேன், தவம் இருக்கிறான். ஒரு மைக்கு எனக்கு ஒரு சேனலில் பிடிச்சி நான் கேள்வி கேட்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் நானும் ஆங்கர், நானும் இந்த மாதிரி எல்லாம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ ஒரு இடத்துல உங்ககிட்ட நான் பேசுறேன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இந்த இடத்துல இருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு சேனல் பண்ணுற தப்பால் எல்லா சேனலுமே இப்போ நிறைய பேர் என்ன பயப்படுறாங்கன்னா, மைக்கை பிடிச்சிட்டு கேட்டாலே அவங்களுக்கு பதில் சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. பொலிட்டிக்கலில் ஏகப்பட்ட விஷயங்கள் போது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸு பொலிட்டிக்கல் நாலேஜ், எத்தனை பேர் பொலிட்டிக்கல் நாலேஜோடு இப்போவும் ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பட் ஆனால் அவங்க கிட்ட போயிட்டு லவ்வை பற்றி கேட்குறேன் அண்ட் தென் நீங்கள் கேளுங்க, நான் தப்பு சொல்லலை. பட் ஆனால் என்ன கேள்வி யார்கிட்ட கேட்கணுன்றது இருக்கு. 40+ தான் இந்த கேள்வி கேட்கணும்னா அவங்க கிட்ட தான் கேட்கணும். அண்ட் தென் காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்னென்ன கேள்வி கேட்கணும்னா அது அவங்க கிட்ட தான் கேட்கணும். ஃபன்னுக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்கு. ஆனால் அதை எடுக்காம நீங்கள் வல்கரா எடுத்து இப்போ மற்ற யூடியூப் சேனல்ஸ், ஈவன் நானுமே இப்போ ஒரு மைக் எடுத்துட்டு போய் ஒரு பொலிட்டிக்கல் ரீதியாவோ இல்லைன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நான் ஒரு கொஷின் கேட்குறேன்னு சொன்னாலோ பீப்புள் பார்க்குற விதம் எப்படி இருக்கும். ஏற்கனவே நம்ம ஆங்கர்ஸ், இது யூடியூப் ஆங்கர்ஸ் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஒரு மைக் எடுத்துகிட்டு போய் ஒரு பப்ளிக் பைட் எடுக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு நாளைக்கு நமக்கு எத்தனை டார்கெட் கொடுக்குறாங்க, அத்தனை பேர் எடுத்துகிட்டு ஃபுட்டேஜை சேனலில் கொடுத்தா தான் நமக்கு இன்றைக்கி சம்பளம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணுற தப்பால் எத்தனை ஆங்கர்ஸ் இங்கே பாதிக்கப்படுறாங்கன்றத வீரா டாக்ஸ் நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் ஃபன்னாக போடுறது, என்டர்டெயின்மெண்ட் போடுறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்களா, பிஸ்னஸ். அவன் என்ன வேணாலும் பேசட்டும், அவன் அவங்க அப்பாவை பற்றி பேசட்டும், அம்மாவை பற்றி பேசட்டும், அக்கா தங்கச்சி யாரை பற்றி வேணாலும் அங்கே வல்கராக பேசட்டும். உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும், வியூவர்ஸ் வேணும், காசு வரணும், இதை மட்டும் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அதுதான் நீங்க பாக்குறீங்கன்றது எப்படி தெரியுதுன்னா அந்த சேனல்லே தெரியுது. நீங்க பண்ற தம்ப்நெயிலா இருக்கட்டும், நீங்க பண்ற வைக்கிற டைட்டிலா இருக்கட்டும், அண்ட் தென் நீங்க சூஸ் பண்ற ஆளா இருக்கட்டும், நீங்க 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 ஒரு விஷயம் ஒன்று பண்றீங்க, நம்ம நாட்டுக்கு நீங்க என்னதான் சொல்ல வரீங்க, ஃபர்ஸ்ட்
அது ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட பர்சனலாகவே கேட்கணுன்ட்டு இருந்தேன். ஒரு ஃபன்னாக ஒரு கேள்வி கேட்டால் அதை ஃபன்னு என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போகணும். அதை விட்டுட்டு அந்த வல்கர் எடுத்துன்னு வந்து வல்கர் இருந்தால் தான் ஃபன்னா? நான் கேட்குறது வல்கர் இல்லாமல் எத்தனை ஃபன் இருக்குங்க. இங்கே நிறைய ஃபன் இருக்குது. அவங்க லைஃப்பில் நடந்ததை வச்சு அவங்க வல்கர் வச்சு ஒரு கப்புள்ஸாக வந்தால் 2 பேருக்குள்ள வந்துட்டு கேட்கக்கூட கேள்வியே இல்லை. கப்புள் கூட நிற்கிறாங்க, அந்த கேர்ள் நிற்கிறாங்க, பாய் கிட்ட வந்து இது இல்லாமல் எத்தனை பொண்ணை நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. என்னங்க இது சொல்கிறதுக்கு எனக்கே கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்குது. ஸோ வந்துட்டு ஒரு ஆங்கர் ஆகிய நீங்கள் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் பீப்புளுக்கு வரேன். பீப்புள் நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு ஆங்கர் வந்து இந்த மாதிரி ஒரு பப்ளிக் பேட் கேட்குறாங்கன்னா ஜஸ்ட் அவங்க மறந்தாலும் நீங்கள் கேளுங்க. யூடியூப்பில் இந்த வீடியோ உங்களை நாங்கள் பைட் எடுத்த வீடியோ போடலாமா இல்லையான்றதை அந்த ஆங்கர் சொல்லணும். அந்த ஆங்கர் ஜஸ்ட் கேட்கணும். இப்போ எப்படி பிராங்க் வீடியோ எல்லாமே பண்ணுறாங்க, நிறைய இடத்துல பிராங்க் வீடியோ பேன் பண்ணியிருக்காங்க. லைக் என்னென்னா வந்துட்டு நிறைய வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு பிரச்சனைகள் வருது, ஈஸியாக இவங்க போயிட்டு பிராங்க் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அந்த இடத்துல அவங்க உடல் நிலைமையும் மன வலிமையும் வந்துட்டு ஏகப்பட்ட இடத்துல நிறைய பேருக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால சொல்கிறேன் நான், ஒரு மக்களாகிய நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆங்கர் வந்து உங்ககிட்ட கொஷின் கேட்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரிகர் பண்ணுவாங்க. ட்ரிகர் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத இந்த வீரா டாக்ஸ் மூலமா நான் நிறைய வீடியோ நானே எடுத்து காட்டுறேன். லைக் ஃபஸ்ட்டு கூப்பிட்டுட்டு உங்கள் நேம் என்ன எல்லாம் கேட்டுட்டு நீங்கள் எத்தனை பேரை லவ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. எத்தனை பேரை லவ் பண்ணால் இப்போ என்னங்க, அவன் 10 பேரை கூட லவ் பண்ணிட்டோம், இல்லைனா 15 பேர் லவ் பண்ணிட்டோம், உங்களுக்கு எதுக்கு அந்த டாக்? சரி ஓகே, அது விட்டாச்சு. அதுக்கப்புறமேட்டு அவங்க கப்பலாக கூட இருக்காங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு எந்த நடிகை பிடிக்கும்னு கேட்குறாங்க. சரி ஓகே, அந்த ஆளும் வந்துட்டு எனக்கு ஒரு சில நடிகை பிடிக்கும் அப்படி. அவங்க கிட்ட என்ன பிடிக்கும்? இப்போது அதுதான் நான் கேட்குறேன். அவங்க கிட்ட என்ன வேணாலும் பிடிக்கட்டுமே. இப்போ என்ன, அவங்க பேசுறது பிடிக்கலாம், அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பிடிக்கலாம், அவங்க ஆக்டிங் பிடிக்கலாம், என்ன வேணாலும் பிடிக்கட்டுமே. அடுத்த கொஸ்டின் எங்கே வராங்கன்னா, இப்படி கேட்டுட்டு லாஸ்ட்டாக ஃபைனலுக்கு அந்த ஹீரோயின் கூட உங்களுக்கு டேட்டிங் போனால் நீங்கள் வந்துட்டு எங்கே போவீங்க? இது என்னையா கேள்வி? இல்லை, இது எனக்கு புரியல. இது என்னையா கேள்வி? கூட இருக்க அந்த கப்பலும் வந்துட்டு கேமரா இருக்குன்றனால அந்த இடத்துல சிரிச்சுட்டு போயிடுறாங்க. ஏன்னா அந்த இடத்துல அவங்களால ஆக்வர்டாக பிஹேவ் பண்ண முடியாது. அப்படி பண்ணிட்டு பிஹைண்ட் த கேமரா சொல்கிறாங்கல்ல, இந்த வீடியோ போடாதீங்க. இப்போ சமீபத்தில் ஒரு பொண்ணு வந்துட்டு சூசைட் அட்டம்ப்டே பண்ணியிருக்காங்க இந்த வீரா டாக்ஸ் மூலியமா. அதுவும் விஜே ஸ்வேதா வந்து கேட்ட கேள்வி மூலியமா. ஸோ வந்து அவங்க கிட்ட போயிட்டு வல்கரா கேட்டுட்டு போடாதீங்கன்னு சொல்லிட்டா அந்த சேனல் அதை போடக்கூடாது தானே? நீங்கள் கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு மைக் எடுத்துகிட்டு போயிட்டு கேட்டுடுறீங்க. பட் ஆனால் கேட்டுட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு வந்துட்டு பீப்புள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சேனல் வருது, மைக் வருது, நம்ம வந்து ஒரு இன்டர்வியூ தரப்போகிறோம், அவங்க நாலேஜ் எப்படி இருக்கும்னா நம்ம டிவியில் வரப்போகிறோம், நம்ம யூடியூப்பில் வரப்போகிறோம்னு சொல்லிட்டு ஆர்வமாக தான் இருப்பாங்க. அந்த ஆர்வத்தை அப்படியே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஸோ வந்துட்டு அந்த ஆர்வத்தை எடுக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இன்னைக்கு எவ்வளோ ஒரு பொண்ணோட உயிரே வந்து ஊசலாடுற நிலைமைக்கு இங்கே வந்து தள்ளப்பட்டிருக்காங்க இல்லையா? இப்போ அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இந்த வீரா டாக்ஸ் என்ன செய்ய போகிறாங்க? லைக் அதனால பீப்புள் ஆகிய நீங்கள் ஒரு சோஷியல் அவேர்னஸோடு இருங்க. ஒரு விஷயம் ஒருத்தர் கேட்குறாங்க அப்படின்னா என்னென்ன விஷயம் சொல்லணும், என்னென்ன விஷயம் சொல்லக்கூடாது. அவங்க கேட்குற கேள்வி, சில பசங்க எல்லாருமே வந்துட்டு, நான் பசங்களையும் தான் சொல்கிறேன், சில பசங்க எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஃபன்னுக்கு ஜாலிக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஸ்டைலில் நீங்கள் பேசிடுறீங்க. அதை பார்த்த பின்னாடி எத்தனை யூடியூப் சேனல்கள் இதே மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்களை அங்கேயே தான் வச்சுருக்காங்க. உங்களை அங்கே அந்த இடத்துலேருந்து வளர விட மாட்டாங்க. அதை என்ஜாய் பண்ணி உங்கள் காசு சம்பாதிக்கிறது தான் சில யூடியூபர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த யூடியூபர்ஸால் மற்ற நிறைய யூடியூபர்ஸ் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இதே மாதிரி என்னோட வீடியோவும் பார்த்து 4 பேர் வந்து ஒரு சோஷியல் அவேர்னஸோடு ஆயிட்டாங்கன்னா அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் தான். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, நான் பேசினது ஒரு சிலது நல்லா இருக்கா இல்லை நல்லா இல்லையா, நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் எந்த அளவுக்கு நான் புரிஞ்சிருக்கேன், நான் சொல்ல வர கருத்து நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்க அப்படின்றது எனக்கும் தெரியும். மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள். உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை வந்து இந்த நியூஸை வந்து அசால்ட்டாக விட்டுறாதீங்க. லைக் அதனால கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்து என்னவா இருக்கட்டும், என்னை திட்டுறதா இருந்தால் கூட திட்டிடுங்க கமெண்ட் பாக்ஸில் வந்து. எனக்கும் அப்போ தான் நான் சொல்கிறது நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்கன்றது தெரியும். கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இந்த வீடியோ பெறுவது உங்கள் விஜய் தர்ஷன்.